30 அடிக்கு 33 அடி. ஏன் இந்த அடி வந்ததுங்கிறதுக்கான காரணம் வந்து சொல்கிறேன். ஆக்சுவலாக இந்த பிளான் எதுக்காக பண்ணுறேன்னா, நம்மளோட வியூவர் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தார், 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் எனக்கு 3 BHK பெட்ரூம் உள்ள பிளான் ஒன்று போடுங்கன்னு கேட்டிருந்தார். அவருடைய ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணி இந்த பிளான் பண்ணுறேன். இதனுடைய டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் பார்த்திங்கன்னா 1005 ஸ்கொயர் ஃபீட். அப்புறம் இன்னொரு விஷயத்தை இங்கே சொல்கிறதுக்கு தெளிவுபடுத்திடுறேன். எந்த ஒரு இன்ஜினியர்கிட்ட நீங்கள் பிளான் கேட்டாலுமே இந்த ரவுண்ட் ஆஃப் பண்ணி கேட்குறதும் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் சிக்கலான விஷயம். மேபி அது வந்து கரெக்டான ரவுண்ட் ஆஃப் ஸ்கொயர் இருந்த பிளாட்டுனா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. மற்றபடி வந்து நீங்கள் கேட்குற எக்ஸாக்ட் ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து கிடைக்கிறது ரொம்ப அரிது. இப்போ இவர் வந்து 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் போட சொன்னார். பட் 1000 ஸ்கொயர் ஃபீட்டு என்னால் கொண்டு வர முடியல. ஸோ ஒரு 5 ஸ்கொயர் ஃபீட் இன்க்ரீஸ் பண்ணி போட்டிருக்கேன். இது ஒன்றும் பெரிய இஷ்யூ கிடையாது. 1000 வந்து 5ங்கிறது கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 1% அந்த ரேஞ்சு தான் வரும். இன்றைக்கி இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன ஓரியன்டேஷன்னா நார்த்து ஃபேஸிங்கு. ஆனால் பிளாட் வந்து வெஸ்ட் ஃபேஸிங். வெஸ்ட் ஃபேஸிங் பிளாட்டில் நார்த் ஃபேஸிங் என்ட்ரன்ஸ் வச்சது போட போகிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா 3 BHK ஹவுஸ். என்னென்ன ரூம்ஸ் வருங்கிறத சொல்லிடலாம். ஒரு மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாச்டு டாய்லெட். ரெண்டாவது 2 பெட்ரூம், அதில் ஒன்றுக்கு அட்டாச்சு டாய்லெட் வரும். மூணாவது லிவிங். ஏன் ஹால் இல்லாமல் லிவிங்னு சொல்கிறேன்னா, வீடுங்கும்போது லிவிங் தான் வந்து ஆப்டான ஒரு கரெக்டாக இருக்கும். அதனால் நான் லிவிங்குன்ற டேர்ம் யூஸ் பண்ணுறேன். லிவிங் தான் கரெக்டான டேர்மும் கூட. ஏன்னா நம்ம லிவிங்கில் தான் வந்து ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா கிச்சன். அடுத்தது போர்ட்டிகோ. 6th ஒன் ஸ்டேர்கேஸ். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ள 1005 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே அடங்கிடும். 3 பெட்ரூம், பார்க்கிங்கோட போர்ட்டிகோவோட. ஓகே, நம்ம பிளான் உள்ளே போயிடலாம். முன்னாடி ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஆஸ் யூஷுவல் பில்டிங்கோட ஓரியன்டேஷன் போட்டுருவோம். இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணணும். ஃபஸ்ட்டு நான் டைரக்ஷன் சொல்லிடுறேன். இது வந்து 30 feet வெஸ்ட்டு. இது வந்து 33 feet 6 inches சவுத்து. இது நார்த். இது ஈஸ்ட். இப்போ பிளான் வந்து இன்றைக்கி ரிவர்ஸாக போட போகிறேன். எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வால்ஸை போட்டுக்கலாம்.
ஏதாவது கெஸ் பண்ண முடியுதா? இந்த பிளான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுங்கிறதுனால பண்ணியிருக்கேன். ஓரளவுக்கு புரிஞ்சுதுங்களா? தெரியுதா? தெரிஞ்சால் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அதுதான் எனக்கு வேணும். கொஞ்சமாச்சும் உங்களுக்கு புரியணும் நான் சொல்ல வர விஷயம். இல்லைன்னா நான் அதை பண்ணுறதே வேஸ்ட்டு. இதில் ஒரு சிட் அவுட் இருக்குது. ஓகே நண்பர்களே, பிளான் கிட்டத்தட்ட ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்து விட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிளான் கிட்டத்தட்ட முடிஞ்சது. இப்போது என்னென்ன இது எங்கெங்கே வரும்ன்றதை போடுவோம். இங்கே ஒரு வெண்டிலேட்டர், இங்கே ஒரு விண்டோ, இங்கே ஒரு விண்டோ, ஹியர் ஒன், இங்கே ஒரு சின்ன விண்டோ, இங்கே ஒரு பெரிய விண்டோ, இங்கே ஒரு வெண்டிலேட்டர், இங்கே ஒரு விண்டோ, இங்கே ஒரு விண்டோ, இங்கே ஒரு விண்டோ, இங்கே ஒரு விண்டோ.
இது ஒரு ஓப்பன், இது ஒரு டி டோர், இது ஒரு டி, இது ஒரு D1. ஓகே, இப்போ வால்ஸை பார்த்துருவோம். Okay, ventilator, window, small window, kitchen window, ventilator, window, up direction. Okay, room sizes பார்த்துடலாங்களா? ஃபஸ்ட்டு மாஸ்டர் போர்ட்டிகோ இந்த அளவு பார்த்தீங்கன்னா 10 அடி. இந்த லென்த் வந்து இந்த அளவு வந்து 11 feet 9 inches. இதுதான் கேட்டு. அடுத்தது மாஸ்டர் பெட்ரூம். இந்த மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 16 feet. இந்த மெஷர்மெண்ட் 10 feet 6 inches. அடுத்தது அட்டாச்சு டாய்லெட். இதனுடைய சைஸ் 5 feet. இது வந்து 6 feet. அடுத்தது லிவிங். சொல்லியிருந்தேன் இல்லைங்களா பெரிய லிவிங்னு. இதனுடைய அகலம் 16 அடி. இந்த நீளம் 10 அடி. அடுத்தது இந்த பெட்டோட அளவு இது வந்து 8 feet. இதனுடைய அளவு 10 feet. நெக்ஸ்ட் இந்த பெட்ரூம் பார்த்துருவோம். இந்த விட்டு வந்து 10 feet. இந்த விட்டு 10 feet. இதுக்கு ஒரு அட்டாச்சு டாய்லெட். இதனுடைய விட்டு 8 அடி. இதனுடைய விட்டு 5 feet. அடுத்தது கிச்சன். இந்த செவரனுடைய அளவு கூட 10 அடி. இந்த அளவு 8 அடி. இந்த பேசேஜோட அளவு 4 அடி 7 inch. அடுத்தது இது சிட் அவுட். இதனுடைய அகலம் பார்த்திங்கன்னா 3.25க்கு
10 அடி. ஸோ நம்ம வியூவர் கேட்ட மாதிரி 3 பிஹெச்கே பிளான் இதை ரெடி பண்ணிட்டோம். அவர் கேட்டது போலவே 3 பிஹெச்கே, 1 மாஸ்டர் பெட்ரூம், 1 ஸ்மாலு, 1 காம்பேக்ட் பெட்ரூம், ஹால் ஒன்று பெருசு, கிச்சன், போர்ட்டிக்கோ இங்கே இருக்குது, ஸ்டேர் கேஸ் இங்கே வந்துருச்சு, சிட் அவுட் இங்கே இருக்குது. இது ஒரு சூப்பர்வான வாஸ்துக்காக பக்காவான வாஸ்துக்காக பிளானு. யார்கிட்ட வேணாலும் அது டிஸ்கஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணி நல்ல பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். உங்களுக்கு பிளான் இதனுடைய டீட்டெயில் வேணுன்னா பர்சனலைஸாக எனக்கு மெயில் பண்ணுங்கள். என்னோடய மெயில் ஐடி தரேன், இல்லை உங்கள் மெயில் ஐடி கொடுங்க, அதுக்கு நான் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் ஃபுல் ஃப்ளெஜ்டாக வாங்கிக்கோங்க. தேங்க்யூ. நான் இது வந்து காசுக்காக பண்ண கிடையாது, ஒரு சர்வீஸ்ன்னு கூட வச்சுக்கலாம். அந்த நோக்கத்தில் தான் பண்ணிகிட்ருக்கேன். மணி மைண்டடாக பண்ணலை. யாருக்கு வந்து ஹெல்ப் வேணுமோ வாங்கிக்கோங்க, எப்போ வேணாலும் கேட்கலாம். தேங்க்யூ வெரி மச். வாழ்க வளமுடன். நன்றி.